7000 கெமிக்கல்ஸ் இருக்குன்றான் ஒரு சிகரெட்டில். ஆட்டு லங்ஸை நம்ம கட் பண்ணுறப்ப பார்த்தா அது ரெட்டிஷாக இருக்கும். அதே ஒரு ஸ்மோக்கருடைய லங்ஸை பார்த்தா அது கருப்பாகவும் மாறுறது, கருப்பாகவே மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பல்லி வால் தான் ரீஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள். ஒரு டோரில் மாட்டிக்கிச்சு வால் போயிடுச்சுன்னா 10 நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கு புது வாலே முளைச்சிடும். அதுதான் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. இப்போ நமக்கு நகம் மாறி அது மாதிரி ஈரல் வந்து 100% ஒரு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு. அதை வந்து நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது நிறுத்திட்டோம்னா, லிவர் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இதோட நிறுத்திக்குங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லபடியாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் லங்ஸ்லையும் சிகரெட் பாதிக்கிறது லங்ஸை தான் ஃபஸ்ட்டு. சுவாச பாதை பாதிச்சு சுவாச பாதையில் தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை இழுக்க முடியாமல் கஷ்டப்படுறது தான் லங்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஆக்சிஜன் கிடைக்காதனால மற்ற உறுப்புகளுடைய பாதிப்பு தான் சிகரெட்டோட பாதிப்புகள்னு வரும். முக்கியமாக லங் கேன்சர் ரொம்ப காமன் சிகரெட்டை பொறுத்தளவில். சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஈரலும். ஈரலும் ஃபெயிலியரான மரணம் தான். ஆஸ்பத்திரியிலேருந்து அவர் வந்ததுக்கப்புறம் மரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், அவர் ஏஜுக்கு லிவர் ரெக்கவர் ஆனால் கூட ஹார்ட் சப்ளை பண்ணாமல் போயிருக்கலாம். சடனான சாதாரண மரணத்துக்கான சடன் டெத்து வீட்டில் நடக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இவருக்கு இருந்திருக்கலாமே தவிர ஈரல்னால இது வந்திருக்குன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. லிவர் டிசீஸில் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸும் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் கூட குடினா என்னன்னே தெரியாத பெண்களுக்கு கூட லிவர் டிசீஸ் வர்றதுக்கு, ஆண்களுக்கு குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் லிவர் டிசீஸ் வர்றது பாரம்பரியமாக வர்றதுக்கு. ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏன் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது மட்டும்தான் சொல்ல முடியாட்டாலும் அதில் ஒரு 10-15% ஜனங்களுக்கு அந்த மாதிரி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே லிவர் வந்து கெட்டுப்போக ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆரம்பத்திலேயே ஆரம்ப அறிகுறிகள் தெரிஞ்சு மருத்துவர்கள்ட்ட போய் மருத்துவர் சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் இப்போ இந்த பழக்கத்தெல்லாம் இன்னும் வச்சுக்காதீங்க, இந்த உணவை தவிர்த்துருங்க. நான்கால் லிவர் டிசீஸில் பெண்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, ஆயில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, டீப் ஆயில் ஃப்ரை எடுத்துக்காதீங்க, நல்ல வேக வச்ச உணவையும் நல்ல சுட்ட உணவையும் வேணால் சாப்பிட்டுக்குங்க, எண்ணெயை தவிர்த்துக்குங்க, அப்புறம் மஞ்சக்காமலை வராமல் பார்த்துக்கிறது, ஹைஜீன் ஃபுட்டை சாப்பிட்டுக்குங்க, லிவரை டேமேஜ் பண்ணுற மருந்துகள் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஈரல் கெட்டு போகிறது எந்த காரணத்தினாலலாம் கெட்டு போகும்? ஈரல் கெட்டு போகிறது இன்ஃபெக்ஷனால் கெட்டு போகலாம். முதல்ல அது வந்து கிருமியினால் தாக்கப்படுறது. அது வந்து நம்ம ஹெப்பாட்டிட்டிஸ் ஏன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து போகிற மஞ்சக்காமாலை நோய். அது வந்து ஒரு 14 நாள் நம்மளோட அதிகமாகி அப்புறம் குறைஞ்சி நல்லா போயிடும். இந்த நோய்க்கு தான் நம்ம வந்து மக்கள் வந்து கூட மாற்று மருந்துகளை சாப்பிட்டு கையில் தேவையில்லாமல் இலையெல்லாம் ஒட்டிக்கிட்டி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அப்புறம் அது நல்லான உடனே அதனால் நல்லாகுதுன்னு நினப்பாங்க. பட் இது கொரோனா மாதிரி தன்னால் போகிற ஒரு ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ டிசீஸ். அதுக்கு ஃபுட்டில் வந்து ஈரலை பாதிக்காத எண்ணெயில் தாளிக்காத உணவு, சாதாரண உணவு, நிறைய தண்ணீர், நல்ல ஓய்வுனாலே அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் பி, சி, டி, டெல்டா அந்த மாதிரி சில கிருமிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எய்ட்ஸ் நோய் மாதிரி இரத்தத்தில் மூலமாக பரவக்கூடிய நோய். ஒருத்தருடைய ரத்தம் ஒருத்தருக்கு தெரியாமல் இப்போ மருத்துவமனைகள் நடக்கிறதோ, இல்லை உடலுறவுகள் மூலமாகவோ அல்லது ஹோமோசெக்ஸ் மூலமாகவோ பரவக்கூடிய ஒரு நோய். அது எல்லாமே